Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் எது அப்படினு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியம்ல தாங்க நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிரவுண்டுங்க. நல்ல பேட்டிங்க்கு நல்ல அசிஸ்ட் ஆகக்கூடிய கிரவுண்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செம்மண் பிட்ச். அதனால மும்பை இந்தியன்ஸ் கூட பேட்டிங்க்கு வந்து செம வர்த்தான பிட்சுங்க. மீன்வைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பிளாக் சாயிலில் தான் அதிகமாக விளையாண்டுருக்காங்க. இது வந்து ரெட் சாயில்ன்றனால இது வந்து மும்பை இந்தியன்ஸோட அப்பர் ஹேண்டாக தாங்க இருக்கும். இவங்களோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 T20 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 6 வின் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் வந்து 3 தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் வந்து நம்ம ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் மும்பை இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா 220 வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா 180 to 190 வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 69 விக்கெட் லாஸ்ட் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா T20ல 69 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்குங்க. அவங்க ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து 49 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பை வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அன்பீட்டனா அந்த டெல்லியை வந்து பீட் பண்ணி வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 4 மேட்ச் வந்து கண்டினியூஸ் லாஸ்ட்ல இருந்த எஸ்ஆர்ஹெச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இவங்களை பஞ்சாப் கிங்ஸை வந்து ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து அடிச்சு அவங்க செம்ம கான்ஃபிடென்ட்ல வராங்க. மும்பையை வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி செம்ம கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. மும்பை வந்து கடப்பார சைடுங்க. எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டாப் 6 வந்து பயங்கரமான பேட்டிங் டெப்த் இருக்க டீம். ஆனா அவங்க கிட்ட இருக்க ஒரு டிராபேக் என்னன்னா அவுட் ஆனா கண்டினியூட்டா அவுட் ஆயிடுவாங்க. அதுதாங்க அவங்க கிட்ட இருக்க டிராபேக். அடுத்து நம்ம டீம் கிரியேஷன்ல போறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண போற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் தாங்க நம்ம செலக்ட் பண்றோம். ஹென்ரிச் கிளாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 35 ரன் வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. இன்கேஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து சேசிங் போறாங்க அப்படின்னாக்கா நீங்க கிளாசன் வந்து மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. 35 ரன் வரைக்கும் அதிகம் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. ரிக்கல்டன் மும்பை டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம ரிக்கல்டனையும் செலக்ட் பண்ணிக்கிறோங்க. ரிக்கல்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங் வந்துருவாங்க. இன்கேஸ் மும்பை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா நீங்க ரிக்கல்டன் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவுட் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வரல. சேசிங்னா மஸ்ட் பிக்கா எடுத்துக்கோங்க. ரிக்கல்டன் வந்து நல்லா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயருங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மும்பை பிளேயர். அதனால அந்த கிரவுண்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயருங்க. 10-12 வருஷமா மும்பை டீம்ல இருக்காரு. அதனால அந்த கிரவுண்டை பத்தி நல்லா தெரியும். அதுவும் இல்லாம அந்த டீம்ல இருக்க எக்ஸ் மும்பை போலர்ஸோட நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால அவரு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சிம்ம சுப்பமா இருப்பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேசிங்னா ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருன்னு ப்ரெடிக்ட் பண்றோம். இன்கேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு 25 ரன் வரைக்கும் அடிப்பாரு. இஷான் கிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேசிங்கா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி அவர் 35 ரன்ஸ் வந்து மஸ்ட் அடிச்சிருவாருங்க. அடுத்து நம்ம யாரை பிக் பண்றோம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நம்ம பிக் பண்றோங்க. சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மஸ்ட் பிக்ல வச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேப்டன்சி கூட நீங்க கொடுக்கலாங்க. ஏன்னா செம்ம பிளேயருங்க, செம்ம ஃபார்ம்லயே வந்துட்டாரு. அதனால நம்ம சூரியகுமார் யாதவ் பிக் பண்ணுங்க. சூரியகுமார் யாதவ் கிட்ட ஒரு 50 to 60 வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுங்க. டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ஹெட்டும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்க எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம், கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கிட்டு பால் எப்படி பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி. அதனால லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் நின்று ஸ்டேபிளா நின்று பழைய எஸ்ஆர்ஹெச் கண்ணில் காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. எஸ்ஆர்ஹெச்ல இருந்து நம்ம டிராவிஸ் ஹெட்டை வந்து பிக் பண்ணிக்கிறோங்க. டிராவிஸ் ஹெட் கிட்ட இருந்து இன்கேஸ் வந்து சேசிங் போறாங்க அப்படின்னாக்கா ஒரு 50 to 60 வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா அவங்க வந்து ரன் வந்து அதிகமா அடிக்கணும் அப்படின்ற ஸ்டார்டிங் இன்டென்ஷன்ல போய் விக்கெட் விடவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம டிராவிஸ் ஹெட் கிட்ட இருந்து எப்படி இருந்தாலும் மினிமம் 30 ரன் அடிச்சுட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மாங்க. திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. நல்ல பிளேயருங்க. அதாவது இவரை வந்து ஒரு மேட்ச் வந்து ரிட்டையர்ட் கொடுத்து உள்ள கூப்பிட்டாங்க. அதுல இருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே, அடி பிரிக்கிறாருங்க. நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. நல்ல அந்த எப்படி சொல்றது அந்த பேட் எப்படி வச்சாலுமே நல்ல பேட்ல படுதுங்க. அதனால நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு, கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம யாரை பிக் பண்றோம் அப்படின்னாக்கா ஹர்திக் பாண்டியா, மும்பை இந்தியன்ஸோட கேப்டன். நீங்க எடுத்துக்கோங்க, கண்மூடித்தனமாகவே எடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி போலிங்கும் போடுறாரு, பேட்டிங்கும் வந்து ஃபினிஷிங் ரோல் வந்துருவாரு. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து அந்த டீம் வந்து எப்பெல்லாம் விக்கெட் எடுக்காம ஸ்ட்ரகிள் ஆறாங்களோ கேப்டன்சியை எடுத்துக்கிட்டு முன்னாடி வராருங்க. நல்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம அவர் எடுத்துக்கிறோம். அடுத்து அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த கிரவுண்டோட நல்ல
விளையாண்ட நல்ல பிளேயருங்க இந்த கிரவுண்டில் அபிஷேக் சர்மா வந்து வான்கடையில். ஸோ அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரன்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அபிஷேக் சர்மா நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பும்ராங்க. பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபார்மில் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவருக்கு ஒரு இதுவே கிடையாதுங்க. ஒரு மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாருன்னா அடுத்து நல்ல கிளவராக உள்ளே வந்துருவாருங்க. அதனால பும்ரா வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பும்ரா கிட்ட வந்து டெப்த் ஓவர்ஸ் நல்ல ஒரு ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நம்ம பும்ராவை எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ்ங்க. கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் போலிங்கில் விட்டால் கூட பேட்டிங்கில் பிடிச்சிப்பாருங்க. அதனால கமின்ஸ் எடுத்துக்கோங்க. கமின்ஸோட ரோல் வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், குரூஷியலாக இருக்கும். அதனால நம்ம கமின்ஸ் எடுத்துக்கிறோம். கமின்ஸ் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பேட்டிங் வந்தார், இன்கேஸ் பேட்டிங் வராரு அப்படின்னாக்கா ஒரு 20 ரன் வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுங்க. நீங்கள் போல்ட் எடுக்கிறதுனாலும் போல்ட் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கரண் சர்மா போகிறதுனால கரண் சர்மா போங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தார். இந்த மேட்சும் அவர் தான் வருவார். அதனால நீங்கள் கரண் சர்மா போகிறதுனால கரண் சர்மா போங்க. அப்படி இல்லைன்னா போல்ட் போகிறதுனால போங்க. நம்ம போல்ட்டுக்கு போகிறோங்க. போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேயே வந்துருவார். SRHக்கு பயங்கரமான ட்ரபிள் கொடுப்பாருங்க. இவர் வந்து ஸ்விங் ஆயிடுச்சு, நாளைக்கு இவர் போடுறது வந்து ஸ்விங் ஆச்சு அப்படின்னாக்கா இவர் தான் வந்து SRHக்கு ஒரு தலைவலியாக இருப்பாருங்க. தீபக் சஹரும் பார்த்தீங்கன்னா தலைவலியாக தான் இருப்பார். ஆனால் அந்த தீபக் சஹர்கிட்ட வந்து அந்த ஃபேஸ் இல்லைங்க. ட்ரெண்ட் போல்ட் கிட்ட அந்த ஃபேஸ் இருக்கனால ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு டீப் ட்ரபிள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. கேப்டன்சி வைஸ் போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்குறோங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக நடந்த SRH மேட்ச்லையும் அவர் தாங்க நல்ல ஒரு மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அதனால் நம்ம சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்குறோம். வைஸ் கேப்டன் வந்து நம்ம வந்து திலக் வர்மாவுக்கு போகிறோங்க. நீங்கள் வந்து திலக் வர்மாவுக்கு போகிறதுனா போங்க. அப்படி இல்லை SRH வந்து சேசிங்கில் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஹென்ரிச் கிளாசன் சேசிங் வைஸ் கேப்டன் போகிறதுனா போங்க. நம்ம திலக் வர்மாக்கே போயிடலாங்க. நம்ம திலக் வர்மாக்கு வைஸ் கேப்டன்சி போறோம். கேப்டன்சி வந்து சூரியகுமார் யாதவ். இதாங்க நம்ம டீம் போட்ட காம்பினேஷன். பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து 3 பேர் எடுத்திருக்கோம். ஹென்ரிச் கிளாசன், ரிக்கல்டன், இஷான் கிஷன். பேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் எடுத்திருக்கோம். சூரியகுமார் யாதவ், ஹெட் திலக் வர்மா. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து 2 பேர் எடுத்திருக்கோங்க. ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா. போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, கமின்ஸ், ட்ரெண்ட் போல்ட் எடுத்திருக்கோங்க. இது வந்து ஒரு டீம் ஆஃப் ஃபார்மேஷனை நம்ம எடுத்துருக்கோங்க. இன்னொரு டீம் வந்து நம்ம இன்னொரு காம்பினேஷன்ல எடுக்கிறோம். அந்த காம்பினேஷன் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஹென்ரிச் கிளாசன் எடுத்துக்கிறோம், இஷான் கிஷன் எடுத்துக்கிறோங்க. அடுத்து பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட், திலக் வர்மா, நமந்தீர் எடுத்துக்கிறோங்க. நம்ம நமந்தீர் வந்து நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ஆடுறாருங்க. அதனால அவர் வந்து மஸ்ட் பிக்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போகிறது வந்து ஹர்திக் பாண்டியா போகிறோம். அபிஷேக் சர்மாவும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் வச்சு தள்ள பார்ப்பாருங்க. ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின் எடுத்துடுச்சு. மிடில் ஆர்டரில் வந்து ஸ்பின் தாங்க நல்ல குரூஷியலான ஒரு ரோலை ப்ளே பண்ணோம். அதனால நம்ம வந்து அபிஷேக் சர்மாக்கும் இதில் வந்து போயிடுறோம். அடுத்து நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பும்ரா, ஹர்ஷல் பட்டேல். இன்னொரு போலர் யார் போறீங்க அப்படின்னாக்கா பேட் கமின்ஸ்க்கு போங்க. அதாவது இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SRH வந்து 6 காம்பினேஷனில் போகிறோம். மும்பை வந்து 5 காம்பினேஷனில் போகிறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் 2 பேர், ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன். அடுத்து பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட், திலக் வர்மா, நமந்தீர் போகிறோங்க. அடுத்து ஆல்ரவுண்டர் வந்து ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா. போலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு போகிறோங்க. வைஸ் கேப்டன் வந்து நம்ம இஷான் கிஷனுக்கு போகிறோங்க. இதுதாங்க நம்ம இந்த காம்பினேஷனில் போட்டிருக்க டீம். அடுத்து இன்னும் ஒரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோங்க. அது வந்து எந்த காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் போலர் டாமினன்ட் டீமாக நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவை நம்ம செலக்ட் பண்ணுறோங்க, தீபக் சஹரை செலக்ட் பண்ணுறோங்க, கரண் சர்மா செலக்ட் பண்ணுறோங்க, பேட் கமின்ஸை செலக்ட் பண்ணுறாங்க, ஹர்ஷல் பட்டேலை செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேரும் நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. அதாவது இன்னைக்கு சாண்ட்னரோட டேவா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாண்ட்னர் போகிறதுனா போங்க. நம்ம சாண்ட்னருக்கு போலங்க. அப்புறம் போலரிங் வயசில் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் எடுத்துருக்கோங்க. பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், தீபக் சஹர், அடுத்து கரண் சர்மா. ஆல்ரவுண்டர் 2 பேர் ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா எடுத்துருக்காங்க. பேட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சூரியகுமார் யாதவ், ஹெட் வர்மா, திலக் வர்மா எடுத்துருக்காங்க. விக்கெட் கீப்பிங்ல நம்ம ஹென்ரிச் கிளாசன் எடுக்கிறோங்க. இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா மும்பை 6, SRH வந்து 5 காம்பினேஷன்ல போயிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல ஹென்ரிச் கிளாசன், பேட்டர்ஸ்ல வந்து சூரியகுமார் யாதவ், ஹெட் வர்மா, ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், பட் கமின்ஸ், தீபக் சஹர், கரண் சர்மா. இந்த காம்பினேஷன் நம்ம போறோங்க. இதுல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வைஸ் நம்ம யாருக்கு போறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு நம்ம போறோங்க. வைஸ் கேப்டன் வந்து நம்ம சூரியகுமார் யாதவுக்கு போறோங்க. இதுதான் வந்து இந்த காம்பினேஷன் இருக்க டீமுங்க.
இதில் ஏதாவது லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம தகுந்த மாதிரி டீம் அப்டேட் பண்ணிக்கலாங்க.